பிதாவுக்கு நாமம் இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நாமம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு நாமம், இயேசு என்ற நாமம். வேதத்தில் சொல்லப்பட்ட நாமம் எல்லாம் இயேசுவோட சம்பந்தப்பட்டது, இயேசுவின் தன்மையோட சம்பந்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் இந்த புதிய சிருஷ்டி உள்ள நடக்கிற நிகழ்வு, இதை தான் புரியும். உள்ளே நடக்கிற கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியில உள்ளே நடக்கிற நிகழ்வுல நல்லா கவனிங்க, பிதாவும் செயல்படுகிறார், ஹோலி ஸ்பிரிட்டும் செயல்படுகிறார். இதை நீங்க புரியணும். இப்போ வசனத்தை வாசி காமிக்கிறேன். உள்ளே நடக்கிற நிகழ்வில பிதாவும் தீர்க்க தரிசனத்திலே செயல்படுகிறார், ஹோலி ஸ்பிரிட்டும் தீர்க்க தரிசனத்திலே செயல்படுகிறார். இந்த ரெண்டு பேருடைய செயல்பாட்டுக்குள்ளும் உள்ளே இருக்கிறது வெளிப்பட போகிறது. அப்ப நமக்கு பிதாவுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இயேசு பூமியில் இருந்தபோது பிதாவின் ஐக்கியத்தை அடிக்கடி சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நான் தனித்திறேன். அவருக்கு பிரியமானவைகளை எப்போது செய்கிறபடியால் நான் தனித்திறேன், அவர் எப்போது என்னோடு கூட இருக்கிறன்னு அர்த்தம். அந்த பூமியில் இருந்தபோது பிதாவின் பிரசன்னத்தை அவர் உணர்ந்தவராகவே வாழ்ந்தார். உங்க வாழ்வும் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கு பிதா என்னோடு இருக்கிறார். நான் போற இடம் எல்லாம் பிதா என்னோடு கூட வந்துகிட்டே இருக்கிறார். போக்கிலும் இருக்கிறார், பட்டணத்திலும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். பிதா என்னோடு இருக்கிறார் என்ற அந்த சென்சிங் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சென்சிங் தான் இயேசு பூமியில சரீரத்தில் இருந்தபோது பிதாவை குறித்த சென்சிங் இருந்தது. ஆமென். வெரி சிம்பிள்ங்க. ஆவியாளர் உங்களுக்கு இந்த அனுபவத்துக்கு வருவதற்கு இந்த சென்சிங்லாம் வந்துட்டா, அவர் இருக்கிறது போல நான் இருக்கிறேன் என்று நீங்க கன்ஃபஸ் பண்ணிட்டா, உங்களை அறியாதபடி உள்ள இருக்கிற பிதா, தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருக்கின்ற வார்த்தையின்படி உள்ள இருக்கிற பிதா ரகசியமாய் ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கான செயல்பாடுகளை செய்து, ரகசியமாய் செய்த செயல்பாடுகள் காணப்படுகிற அளவில் உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார்.